அனைவருக்கும் வணக்கம். ஓகே பாருங்க, இப்போ என்னோட ஸ்க்ரீன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து optionstar.in/optionstar_algo.html அப்படிங்கிற பேஜ்ல இருந்து இதை நான் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறேங்க. நம்ம இந்த பேஜ் லிங்க் உங்களுக்கு அல்கோ பேஜ்க்கு லிங்க் கிடைக்கல அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? ட்ரேடிங் செட்டிங் நம்ம வந்து தனியாக இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இதுக்கு வந்து செப்பரேட் லிங்க் இருக்கு. இந்த லிங்க் நம்மளோட டெலிகிராம் சேனல் அப்டேட் பண்ணியிருக்கேன். இன்கேஸ் உங்களுக்கு அந்த லிங்க் கிடைக்கல அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் 98940885 அப்படிங்கிற மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு அந்த லிங்க் மெசேஜ் பண்றேன். சரிங்களா? ஓகேப்பா, இது லோடிங் ப்ரொசீஜர் பாருங்க. இந்த பேஜ் ரெஃப்ரெஷ் ஆனதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவோம், ஆஸ் யூஷுவல் எப்படி நம்ம ஸ்ட்ரைக் லோட் பண்றோமோ அதே மாதிரி தான் ஸ்ட்ரைக் லோட் பண்ணணும். சரிங்களா? அப்ப நீ காலையில 23,500 அப்படின்னு வச்சுங்களேன், ஒரு ஸ்பேஸ் கொடுத்துறோம். MAR அப்படின்னு நம்ம கொடுத்தா என்ன வருதுங்க, நமக்கு மார்ச் கான்ட்ராக்ட் வரும். இதுல பாருங்க, ஃபர்ஸ்ட் வருது ஃபின் நிஃப்டி, செகண்ட் இருக்கிறது வந்து நிஃப்டி. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம், 23,500 நிஃப்டி, இது காலையில் லோட் பண்ணிருப்போம். இதே மாதிரி பாருங்க, 23,500 ஒரு ஸ்பேஸ் கொடுத்து MAR அப்படின்னு கொடுத்தோம்னா அடுத்து வரக்கூடியது நம்ம புட் ஆப்ஷன். இது ரெண்டையும் நம்ம கரெக்டா பண்ணிடணும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஃபெச் ஃபுல் சார்ட் கொடுத்துறோம். சார்ட் அப்பியர் ஆனதுக்கு அப்புறம் ஜஸ்ட் இங்க ஸ்க்ரோல் பண்ணி பாருங்களேன். இப்போ நமக்கு எம்எஸ்ல இருந்து எல்லாமே லோட் ஆயிருச்சு. சரிங்களா? எப்படி நம்ம மேனுவலா பார்த்து ட்ரேட் பண்றோமோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அல்கோக்கும் செட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம என்ன வச்சிருக்கோம் அப்படின்னா, காலையில சரிங்களா, நீங்க மார்னிங் ஆஃப்டர் 9:16 இல்ல ஒரு நீங்க அங்கிருந்து 2 மினிட்ஸ் மட்டும் எக்ஸ்ட்ரா நீங்க எடுத்துக்கலாம். அப்புறம் 9:17 9:18 வந்து என்ன பண்ணலாம், நீங்க அந்த அல்கோவை நீங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்க பாருங்க, இப்போ அல்கோ ஸ்டார்ட் பண்றது இங்க பாருங்க, நமக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிறது டார்கெட், செகண்ட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம், அடுத்து ஸ்கொயர் ஆஃப் டைம், அடுத்து ஸ்டார்ட் ட்ரேடிங், ஸ்டாப் ட்ரேடிங், 2 பட்டன். ரொம்ப சிம்பிளாவே இருக்கும். இது எல்லாமே பர்சன்டேஜ் பேஸ்ல இருக்கு. சரிங்களா? இப்போ 100 அப்படின்னா நம்ம 3 அப்படிங்கிறது நமக்கு வந்து 103ல கட் ஆகும். 3%. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் 3 அப்படின்னா 97 ஸ்டாப் லாஸா இருக்கும். ஓகே, இது எல்லாமே பர்சன்டேஜ் பேசிஸ்ல இருக்கு. அப்போ உங்களுக்கு 10% டார்கெட் வேணும்னா ஜஸ்ட் இங்க 10ன்னு கொடுத்துருங்க, அடுத்து செட் டார்கெட்னு கொடுத்துருங்க. இங்க பாருங்க, அழகா நம்ம டார்கெட் செட் நமக்கு 10% அப்படின்னு அப்பியர் ஆகும். இதே மாதிரி ஸ்டாப் லாஸ் நீங்க ஒரு 10% செட் பண்றீங்கன்னா நீங்க இப்போ 10 கொடுத்துட்டு நம்ம செட் ஸ்டாப் லாஸ் அப்படின்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இது ரெண்டையும் செட் பண்ணதுக்கு அப்புறம் ஜஸ்ட் நம்ம ஸ்டார்ட் ட்ரேடிங் அப்படின்னு கொடுத்தா நம்ம ஆட்டோமேட்டிக்கா பொசிஷன் எடுக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே இந்த சிக்னல் இவ்வளவு தூரம் டிராவல் ஆச்சு இல்லைங்களா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. எப்போ ஸ்டார்ட் பண்ணுங்க, நம்ம காலையில நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆன ஃபர்ஸ்ட் 2 மினிட்ஸ் கழிச்சு நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அப்பதான் நம்ம ட்ரெண்டோட ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கும். சரிங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ண ஏற்கனவே பாத்தீங்கன்னா 100 பாயிண்ட் ரேலி ஆயிருச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட 150% அப்ரிஷியேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் காலையில நம்ம கால் பை வந்துச்சு இல்லைங்களா? அடுத்து புட் பை, அடுத்து கால் பை. நம்ம கால் பை வந்த ரேட் என்னதுங்க, அங்க வந்து 139ல இருந்து இப்போ வந்து 250 வரைக்கும் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? இப்போ இன் கேஸ் உங்களுக்கு சிக்னல் டு சிக்னல் பண்ற மாதிரி இருந்து அப்படின்னா இங்க நீங்க 0ன்னு கொடுத்துடலாம். சரிங்களா? இந்த மாதிரி 0 டார்கெட் 0 ஸ்டாப் லாஸ்னா ஸ்டாப் லாஸ் டார்கெட் எதுவுமே அப்டேட் ஆகாது. நம்ம சிக்னல் டு சிக்னல் ட்ரேட் ஆகும். இல்ல 20% மேக்ஸிமம் ஸ்டாப் லாஸ் என்ன, நம்ம திரும்ப 20% கொடுத்துட்டு செட் டார்கெட், அப்புறம் திரும்ப 20% கொடுத்து செட் ஸ்டாப் லாஸ் இப்படி கொடுத்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதுல ஏதாவது டவுட் எதாவது இருக்குங்களா? நமக்கு எப்படி லோட் பண்றது அந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். பிரதர் ட்ரையல் பண்ண முடியுங்களா பிரதர்? இப்போதைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம டார்கெட் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கோம். அடுத்த வருஷம் நம்ம ட்ரைலிங் எல்லாமே கொடுத்துருவோம். ஏன்னா இது 25th தான் வந்து பாத்தீங்கன்னா இனிஷியல் ரோல் அவுட் இருந்துச்சுங்க. அது இப்போ ஹெடாவே ரிலீஸ் பண்ணிருக்கோம். சரிங்க? ஓகே பிரதர், ஓகே. எப்படி மேனுவலா ட்ரேட் பண்றோமோ அதே மாடல் தான். சரிங்களா? நம்ம எல்லாமே இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் லோட் பண்ணிருங்க. இந்த ஸ்ட்ரைக் பிரைஸ் தான் நமக்கு ட்ரேட் ஆகும். சரிங்களா? சார் லாட் எவ்வளவு லாட்ஸ் வாங்குறது அது எங்க செட் பண்றோம்? இப்போ நம்ம லாட் சைஸ் இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம் சார். ஆக்சுவலா இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அந்த பட்டன்ஸ் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா சார்? இந்த பட்டன்ஸ் பக்கமே லாட் சைஸ் இருக்குங்க. நம்ம 2 3 அந்த மாதிரி நம்ம இங்கே சேஞ்ச் பண்ணிக்கலாங்க சார். 5 இங்க கொடுக்குறோம், இங்க ஒரு 5 லாட்ஸ்னா நமக்கு இங்க வந்து 5 லாட்ஸ், இங்க 5 பை அது நீங்க 75 மல்டிபிள்லாம் கொடுக்க வேண்டாங்க. நம்ம உள்ளே லாட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா மல்டிப்ளை ஆகிக்கும் சார். இப்போ 75ங்கிறது நிஃப்டியோட லாட்ஸ் இல்லைங்களா சார்? அப்போ இது வந்து 1ன்னா 1 × 75 அது இன்பில்ட் அது பண்ணிக்கும். இங்க நீங்க ஜஸ்ட் 1 2 3 மட்டும் கொடுத்தா போதுங்க சார். ஓகே. எஸ் எஸ். எப்படின்னா 3%. ஆக்சுவலா 3%ங்கிறது நமக்கு நிஃப்டிக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு நாமினல் டார்கெட். சரிங்க? இது எம்எஸ்சி எஸ்டிஆர் வச்சு மட்டும்தான் இப்போ எடுத்துட்டு இருக்கு. அப்படிதானே? அப்டேட்டட் வெர்ஷன்ல தான் எம்எஸ்சி எல்லாம் கனெக்ட் ஆகும். ஆமா, இது வந்து நம்ம டைரக்டா நமக்கு எஸ்டிஆர் கிராஸ் ஓவர் எங்கெல்லாம் நடக்குதோ அங்க என்ட்ரி எடுத்துருக்கோங்க. இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் என்னதுங்க, நமக்கு பை. அடுத்து என்ன ஆப்ஷன் வந்திருக்குங்க, அடுத்து புட் பை. அடுத்து என்ன வந்திருக்கு, அடுத்து கால் பை. இது வெறும் ஆல்கோ எடுத்ததானே? ஆமா, இது பூரா ஆல்கோ எடுத்ததுங்க. இது பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துருக்குதுங்க, ஃபர்ஸ்ட் கால் பை எடுத்துருக்குதுங்க. ஓகேங்களா? இது வந்து 127 ரூபாய்க்கு எடுத்திருக்கு, 3% டார்கெட். அடுத்து புட் ஆப்ஷன் எடுத்திருக்கு, அதுலயும் 3% டார்கெட். அடுத்து கால் ஆப்ஷன் எடுத்திருக்கு, அங்கேயும் 3% டார்கெட். ஓகே, இதெல்லாம் சென்செக்ஸ் எல்லாம் டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் நெட்டா ஒரு 2000 கிட்ட புக் பண்ணிருக்கு. இந்த அக்கௌண்ட் ஃபண்டிங் அக்கௌண்ட் இது வந்து ஒரு 30,000 தான் அதுங்க. அப்படிங்களா? நம்ம கிட்டத்தட்ட நமக்கு ஒரு 10% கிட்ட ரீச் ஆயிடுச்சு இல்லைங்க.
நம்ம எக்ஸாக்டாக 9:25:46 எடுக்குதுங்க. வித்தின் 1 மினிட்ல ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் எல்லா ஆர்டர்லாம் வந்து ஸ்பீடாக உங்களுக்கு வந்து பாஸ் ஆகும். அடுத்து இங்க பாரு, இங்கிருந்து நம்ம 35 எடுத்திருக்கு. அடுத்து வித்தின் வந்து 40 செகண்ட்ஸ்ல அந்த பொசிஷன் கட் ஆயிருக்குதுங்க. அதான் 35.52 என்ட்ரிங்க. அடுத்த 40 செகண்ட்ல வந்து எக்ஸிட் பண்ணிருக்குது. ஏன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஃபாஸ்டா ஃபிளக்சுவேட் ஆகுங்களா, பாக்குறதுக்குள்ள ஃபிளக்சுவேட் ஆகி இறங்கிடும். அப்ப இதெல்லாம் அல்கோ மானிட்டர் பண்ணல ரொம்ப ஸ்பீடா ஆர்டர் போகும். இது நம்ம 3% வைக்கிறது தான் பெஸ்ட், அப்படிதானே? டக்கு டக்குன்னு புக் பண்ணிட்டு வெளியே வந்து இது 3% கொஞ்சம் குயிக்கா புக் ஆகும் நம்ம ப்ராஃபிட். டிஃபால்ட் செட்டிங் அதை வச்சுட்டானா நமக்கு ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி, வின்னிங் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி வரும். ஆமா கரெக்ட்டுங்க. இங்கே நம்ம கொடுத்துருக்குறது இல்லைங்க. ஆக்சுவலா வந்து நம்ம இதுக்கு நிஃப்டிக்கு வந்து 3%ங்கிறது ஓகே. இதுவே நம்ம ட்ரைலிங் வரப்போ இன்னும் நீங்க அதிகம் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ இந்த சிக்னல் எஸ்டிஆர் சிக்னல் பாத்தீங்கன்னா இப்போ காலையில் நமக்கு வந்து கால் ஆப்ஷன் கொடுத்துருக்கு. நமக்கு என்ன காலையில இருந்து மார்க்கெட் சைட்வேஸ்லயே நமக்கு கிட்டத்தட்ட 10% புக் பண்ணிருச்சுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நம்ம ட்ரைல் பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த ஃபுல் ட்ரெண்டா எடுத்துருக்கலாம். பிரதர் ஒரு சின்ன டவுட்டுங்க பிரதர். பொதுவா வந்து அல்கோல வந்து என்ன சொல்றாங்கன்னா அந்த ஸ்டாப் லாஸ் ஸ்கிப் பண்ணி ஒவ்வொரு டைம் போயிடும் அப்படின்ற மாதிரி எல்லாமே நான் வந்து ட்ரெண்டோட சேர்ந்து தானே டிராவல் பண்றோங்க. அப்படின்னா மோஸ்ட்லி அந்த ட்ரெண்டோட இருக்கிறப்ப கரெக்டா நமக்கு இருக்கும். ஏன்னா எஸ்டிஆர்ங்கிறது அந்த ட்ரெண்டோட சேர்ந்து போயிட்டே இருக்கும். அப்படின்னா அந்த ஸ்கிப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஓ சரி ஓகே. ஸ்கிப் ஆகி போயிடாது, நம்ம ஸ்டாப் லாஸ் ஸ்கிப் ஆகி போயிடாது இல்ல? ஆமா, இது எல்லாமே மார்க்கெட் ஆர்டர் தானே பிளேஸ் பண்றோங்க. எடுக்குதுங்க டார்கெட் வந்தாலும் மார்க்கெட் ஆர்டர் தான் பிளேஸ். அது என்ன ரேட் இருந்தாலும் ஸ்கொயரா பண்ணிடுவோம் மார்க்கெட்லயே. ஓகே அப்படிங்களா நம்ம வந்து எஸ்எல் ஸ்டாப்ல எல்லாமே உள்ள வந்து சிஸ்டம் தான் மேனேஜ், எல்லாம் உங்களோட லோக்கலா மேனேஜ்மெண்ட் இருக்கு. ஆக்சுவலா உங்களோட ஐடியா ஆகட்டும், உங்களோட ஏபிஐக்கு ஆர்டர் புக் எல்லாமே நீங்க பர்சனலா உங்க சைடு தான் மேனேஜ் பண்றீங்க. எதுவுமே எங்க சர்வர்ல மேனேஜ் பண்றது கிடையாது. எல்லாம் உங்க சைடே சேஃப்டியாவே இருக்கும் எல்லாமே. ஓகே. நம்ம நல்கோ ரன் பண்றது நீங்க போன்லயே ரன் பண்ணலாம். பிளஸ் டேப் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் எல்லாத்துலயும் ரன் பண்ணலாம். நீங்க போன்ல வந்து நீங்க ரன் பண்றது உங்களோட நெட்வொர்க் வந்து கரெக்டா இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஹலோ சொல்லுங்க சார். சார் இது போன்ல ரன் பண்ணும்போது நம்ம அதுக்கப்புறம் அதை லாக் பண்ணியாச்சுன்னா அதனால ஏதாவது இஷ்யூ ஆகுமா, இல்ல ஓப்பன்லயே வச்சுக்கணுமா? சார் இப்போதைக்கு வந்து அந்த டேபை வந்து நீங்க எக்ஸிட் பண்ணாம இருந்தா ஓகேங்க சார். க்ரோம் ப்ரௌசர் இருக்கு இல்லைங்களா சார், அது சில பேர் வந்து நீங்க ஸ்வைப் பண்ணீங்கன்னா அது வந்து ஃபுல்லா கம்ப்ளீட்டா க்ளோஸ் ஆயிரும். அதுல சும்மா மினிமைஸ் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆயிட்டு இருக்கும். இருந்தா ஓகேங்க சார். அது சில இதெல்லாம் பேட்டரி கன்சம்ஷனுக்காக என்ன பண்ணிருப்பாங்க, பவர் சேவர் போட்டு வச்சிருப்பாங்க. அந்த பவர் சேவர் போடாம இருந்தா ஓகேங்க. ஏன்னா சில பவர் சேவர் போட்டீங்கன்னா இந்த பேக்ரவுண்ட் இருக்கக்கூடிய இந்த ப்ராசஸ் அப்புறம் கட் பண்ணிடுவாங்க. ஓகே. அதுல வந்து பவர் சேவிங் மோட் ஆஃப் பண்ணீங்கன்னா ஒர்க் ஆகும். ஓகே. எஸ் சார். ப்ராஃபிட் வந்துட்டு நம்ம போதும்னு நினைச்சோன்னா என்ன செய்யணும்? ஸ்டாப் ட்ரேடிங் கொடுத்துட வேண்டியது அப்படிதானே? நீங்க ப்ராஃபிட் போதுன்னா நீங்க ஸ்டாப் ட்ரேடிங் கொடுத்துக்கலாம் சார். நம்ம இருக்கிற பொசிஷன்ல வந்து எக்ஸிட்டுக்கான பட்டன்ஸ் எதுவுமே கிடையாது சார். பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபுல்லி உங்களுக்கு அல்கோ மேனேஜ் பண்ற மாதிரி தான் இப்போ கொடுத்துருக்கோம் இல்லைங்க. இன்கேஸ் நீங்க ஏதாவது பொசிஷன் வந்து நீங்க எக்ஸிட் பண்ற மாதிரி இருந்தா நம்ம இங்க இருக்கிற பட்டன்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸிட் பண்ணிக்கலாம். இப்போ சப்போஸ் கால் பை எடுத்துருக்குது, உங்களுக்கு அதுல ப்ராஃபிட் போகுதுன்னா ஜஸ்ட் நீங்க கால் செல் பண்ணிக்கலாம். செல் பண்ணி ஸ்டாப் பண்ணிடுங்க. இப்போ ரீஎன்ட் பொசிஷனையும் அது ஆட்டோமேட்டிக்கா இது பண்ணுமா பிரதர் எப்படிங்க? இப்போ ரீஎன்ட்ரிக்கு வந்து இப்போ ஒரு நம்ம ஸ்டார்ட் ட்ரேடிங் பட்டன்லயே ஒரு ரீஎன்ட்ரி மாடல் கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் வந்து ஸ்டார்ட் ட்ரேடிங் கொடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம வந்து கால் ஆப்ஷன் பை எடுத்துச்சு இந்த இடத்துல. சரிங்களா, இந்த இடத்துல எடுத்துருக்குதுங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ரையாங்கிள்ஸ் வருது இல்லைங்களா. இன்கேஸ் நீங்க இங்க போய் இந்த ட்ரையாங்கிள் எடுக்கிறதுக்கு நீங்க ஆசைப்படுறீங்கன்னா அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஸ்டார்ட் ட்ரேடிங் அப்படியே விட்டுருங்க. அது வந்து ப்ராஃபிட் புக் பண்ணிருக்கும் இல்லைங்களா. ப்ராஃபிட் புக் பண்ண அதே பட்டன் இன்னொரு தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா அங்க வந்து திரும்ப கால் ஆப்ஷனே பொசிஷன் எடுக்கும் ஆக்சுவலா. ஓகே. அப்ப என்ன ஆகுன்னா இந்த செட் டார்கெட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ணிக்கும். ஆக்சுவலா நமக்கு ஸ்டார்ட் ட்ரேடிங் கொடுக்குறப்போ நமக்கு என்ன எஸ்டிஆர் சிக்னல் இருக்கோ அந்த பொசிஷன் எடுத்து டார்கெட் கட் பண்ணிடுச்சு இல்லைங்களா. அப்ப அடுத்த சிக்னல் என்ன பண்ணும், அடுத்த ட்ரேட் எடுக்காது இல்லைங்களா. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இந்த கிராஸ் ஓவர் நம்ம கால் செட் ஃபுல்லா தான் இருக்கு இல்லைங்களா. அப்ப வந்து என்ன பண்ணலாம், இன்கேஸ் உங்களுக்கு இந்த நமக்கு அது கிரீன் ஏரோ மார்க்ல பை எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்டார்ட் ட்ரேடிங் பட்டன் பிளிங்க் ஆயிட்டே தான் இருக்கும். அது இன்னொரு தடவை பிரஸ் பண்ணீங்கன்னா ஆர்டர் எடுக்கும். நீங்க வந்து காலையில இருந்திருந்தா நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி காட்டியிருப்பேன். ஆக்சுவலா நான் வந்து டிசிப்ளின் ட்ரேடருங்க. அதனால வந்து எனக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு மனசு இல்லை. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணி ஆர்டர்ல இருந்து அது வந்து மார்க்கெட் பொசிஷன் எங்க இருக்குன்னு பார்த்தா ஹைல இருக்கு. சரி, ஒரு ஆர்டர் நம்ம கரெக்டா பார்த்து ஆர்டர் தான் நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். ஓகே பாருங்க, இப்போ நமக்கு ஒரு பை ஏரோ மார்க் விழுந்திருக்கு இந்த இடத்துல. இங்க பாருங்க, நான் ஸ்டார்ட் பண்றேங்க. இங்க பாருங்க, ஸ்டார்ட் பண்ண உடனே பாத்தீங்கன்னா இங்க நமக்கு ஸ்டாப் லாஸ் டார்கெட் வந்துருச்சு பாருங்க. ப்ராஃபிட் காட்டுது இல்லைங்க. இந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ் வரப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா அந்த பொசிஷன்ஸ் எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஓகே. ஓகே, பாத்தீங்கன்னா தெரியுது இல்லைங்களா, அவங்க அல்கோ எடுத்துருக்கு அந்த பொசிஷன்ஸ். இப்போ என்ன நம்ம 3% டார்கெட் வச்சிருக்கீங்களா, அந்த பிரைஸ் வந்து ஹையர் பிரைஸ். அதனால 276 வந்தா தான் பொசிஷன் கட் ஆகுங்க. வரைக்கும் 1% ப்ராஃபிட்ல தான் போயிட்டு இருக்குங்க. 267.95 இந்த பொசிஷன் எடுத்திருக்குங்க. 67. ஓகே, பாத்தீங்கன்னா அங்கிருந்து 2-3 ரூபாய் ஏறிச்சு இல்லைங்களா. ஆனா அங்கிருந்து அந்த 3% மூவ்மெண்ட் கொஞ்சம் டைம் ஆகும் எப்படி இருந்தாலும். ஓகே, பார்க்கலாம் அது எப்படி புக் பண்ணுதுன்னு பார்க்கலாங்க.
ஆல்ரெடி இயர் பொசிஷன்ல இருக்கிறதுனால நமக்கு ஸ்லோ மூவ்மெண்ட் தான் கிடைக்கும். இது ஸ்லோ மோட், ஏன்னா ரிஸ்க்கும் அதிகம், ஸ்லோவும் ஆகும், கொஞ்சம் ஸ்லோவாகும் ஆமா அந்த இடத்துலங்க. ஆமா கரெக்ட். சார் இது அந்த இந்த இடத்துல இடத்துலயே கொஞ்சம் கரண்ட் பிரைஸ் வந்ததுன்னா கொஞ்சம் பார்க்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன் சார். அப்ப என்ன அப்டேட் பண்ணிக்கலாம் சார், அடுத்த வெர்ஷன்ல பண்ணிடலாங்க. வருது இல்லைங்களா சார், அந்த இடத்துல இப்போ கரண்ட் பிரைஸ் மூவ்மெண்ட் தெரிஞ்சதுன்னா நம்ம எல்லா பக்கம் பார்க்காம அந்த இடத்துலயே பார்க்க கொஞ்சம். சரிங்க சார், அப்டேட் பண்ணிக்கலாங்க சார். தேங்க்யூ சார். எஸ் சார், எஸ். ஹலோ. ஹலோ, சொல்லுங்க சார். சார் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன சஜஷன் தான். சொல்லுங்க. இது ஃபியூச்சரில் அது இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா நல்லா இருக்கும். இப்போ நீங்கள் அந்த டார்கெட் வைக்கீங்களா சார், ஃபர்ஸ்ட் டார்கெட்டு. சார். ஸோ அதுவே டார்கெட் 1 டார்கெட் 2ன்னு வச்சுட்டு, சரிங்க சார். இன்கேஸ் ஃபர்ஸ்ட் டார்கெட்டை வந்து இமீடியட்டாக மீட் ஆகுது. இப்போ நம்ம 3% வச்சிருக்கோம். சரிங்க சார். ஸோ இமீடியட்டாக மீட் ஆனதுக்கு அப்புறம் இன்கேஸ் அதை தாண்டிடுச்சு, சரிங்க ஓகே, மறுபடியும் நம்ம டார்கெட் 2ன்னு ஒன்று செட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போ நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு 10% 20% கிராஸ் ஓவர் ஆகிட்டுனா பாசிபிலிட்டிஸ் இருக்கு. சரிங்க. ஸோ ஓகே. நம்ம டார்கெட் 2ல வந்து இன்கேஸ் 20% நம்ம செட் பண்ணிருக்கோம் வச்சுக்கோங்களேன். சரிங்க ஸோ முதல்ல இமீடியட்டா டார்கெட் 1 அடிச்சிருச்சு, மீன்ஸ் அடிச்சிருச்சுன்னா அது வந்து அது உடனே இதாகக்கூடாது, செல் ஆகக்கூடாது. கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இன்கேஸ் தாண்டிடுச்சுன்னா சரிங்க சார். டார்கெட் 2 வரைக்கும் போறான்னு பார்க்கலாம். இன்கேஸ் போகல, மறுபடியும் பேக்ல வர மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம அந்த ஸ்டாப் லாஸ் வந்து அந்த டார்கெட் 3க்கு போயிடாதா போற மாதிரி பண்ணலாம். ட்ரைல் பண்ண முடியுமா கேட்குறேன் சார், ஸ்டாப் லாஸ் மேல. ட்ரைலிங் ஆப்ஷன் இப்போதைக்கு நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலிங்க சார். நம்ம அடுத்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம் சார். இது இருக்குங்க. இது ஆக்சுவலாக 61ல நம்ம எடுத்துருக்கோம் இந்த இடத்துல. ஏன்னா இங்கே அல்கோ போட்டு வந்து என்ன இருக்குன்னாங்க, 61ல என்ட்ரி கிடைச்சிருக்கும், மேலே வந்து 75 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் 76 தான் நமக்கு எக்ஸிட் ஆடுறது. 76 எக்ஸிட்டுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா இதுல இருந்து நம்ம 10 பாயிண்ட்ஸ் ஏறணும், அப்போ தான் நமக்கு ப்ராஃபிட் வருங்க. மோஸ்ட்லி இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ண ஏறிடும், பார்க்கலாம், வெயிட் பண்ணலாங்க சார். ஹலோ, எஸ் சார், எஸ் சார். இப்போ 10 மார்னிங்ல வந்து நம்ம 10% புக் பண்றோம்ல. ஆமாங்க. ஒரு என்ட்ரி எடுத்தோம்னா 10% புக் பண்றோம். எஸ் சார். ஸோ அப்போ ஒரு 260, இப்போ எடுத்துக்க பிரைஸுக்கு 260 ரூபாய் என்ட்ரி பண்றோம் அப்படின்னா அதுக்கு 10%னா எவ்வளோ சார் டார்கெட் எது வரும்? நம்ம 10% 26 ரூபா டார்கெட் வருங்க சார். ஓகே. இங்க நீங்க செட் பண்ணீங்கன்னாவே இங்க ஆட்டோமேட்டிக்கா அது மாறிடுங்க. தெரியுதுங்களா சார்? ஓகே ஓகே ஓகே. 224 ரூபாய். எஸ் சார், எஸ். இப்போ 2% இப்போ அலைஸ் ப்ளூல வந்து நம்ம பேமெண்ட் அமௌண்ட் அக்கௌண்ட்ல இருந்தா மட்டும்தான் நமக்கு வந்து இந்த கரண்ட்ல பொசிஷன் இது காட்டுக்கு. ஆமா, கரெக்டுங்க சார். இது வந்து நம்ம வந்து அலைஸ்பிள் அக்கௌண்ட் இருக்கணுங்க சார். நம்ம அலைஸ்பிள் அக்கௌண்ட் இருந்தா தான் இது இன்டகிரேட் ஆகும் அந்த இடத்துலங்க. அலைஸ்பிள் அக்கௌண்ட்டோட தான் நம்ம இன்டகிரேஷன் பண்ணியிருக்கோம் சார். ஆமா. எஸ் சார், எஸ். ஓகே ஓகே. நம்ம இந்த ஸ்டாப் லாஸ் அந்த டார்கெட் அப்டேட் ஆகலன்னு சொல்லியிருந்தீங்க பாத்தீங்களா, எல்லாமே கரெக்ஷன் ஆயிருச்சுங்க. நீங்க வந்து உங்க சைடு இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? அதாவது நம்ம ரன்னிங்லயும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நீங்க ரெஃப்ரெஷ் பண்ணீங்களா அது ஒரு இருக்கும். ஹலோ, சொல்லுங்க சார். ஓகே. ஹலோ சார். ஹலோ, சொல்லுங்க சார். வணக்கம் சார். இது நமக்கு ஸ்டாக் ஆப்ஷனுக்கும் செட் ஆகும் சார் இது? அப்போல்லாம் ஸ்டாக் ஆப்ஷன் எல்லாத்துக்கும் இதே மெத்தட் தான் சார். எல்லாம். இங்க நம்ம வந்து ஃபியூச்சருக்கு பதிலா ஸ்டாக் ஆப்ஷன் கொடுக்கணும், அவ்வளவுதான். ஓகே ஓகே சார். எஸ் சார். இப்போ தான் ப்ராஃபிட் வருதுங்க. 1% கிட்ட ப்ராஃபிட் வந்திருக்கு. சார். இப்போ வந்து சார் இது கமாடிட்டிக்கெல்லாம் வருமா சார்? எம்சிஎக்ஸ்க்கு? ஹலோ, எம்சிஎக்ஸ்க்குலாம் வருமா? இப்போ நம்ம இருக்கிறது வந்து நிஃப்டிக்கு அப்டேட் பண்ணியிருக்கேங்க சார். நான் அடுத்தது எம்சிஎக்ஸ்லயும் வந்துரும் சார். ஓகே, பாருங்க. இப்போ நான் டார்கெட் சேஞ்ச் ஓவர் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா சார்? இப்போ 1% கொடுத்தங்க. இப்போ 1%லாம் கட் ஆயிருச்சு. தெரியுதுங்களா சார்? 1%னா 3 ரூபாய். அவ்வளவுதான். எஸ் சார். ஓகே. பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கு சார். இப்போ அதுல வந்து நம்ம அந்த கரண்ட் பொசிஷன் வருதுல கீழ என்ட்ரி எடுத்த உடனே அந்த ஆமா. இடத்துல வந்து என்ட்ரி எடுத்த பிரைஸ் டார்கெட் ஸ்டாப் லாஸ் கட்டுது. கரண்ட் பிரைஸ் அதுல காட்டுமா சார்? நமக்கு வர மாதிரி பண்ணலாமா? அது என்ன பிரைஸ்? அடுத்த வருஷத்துல update ப்ராஃபிட் லாஸ் காட்டுது கீழ. ஆமா. சோ அதுக்கு முன்னாடி எல்டிபி பிரைஸ் அவனுக்குள்ள தெரியற மாதிரி பண்ணா நம்ம என்ன பிரைஸ் மூவ் ஆகிட்டு இருக்குன்றதுக்கு இது பண்ணிக்கலாம்ல? ஷூர் சார், நான் பண்ணிடுறேன். இந்த இடத்துல ஸ்டார்ட் ட்ரேடிங் ஸ்டாப் ட்ரேடிங் இருக்குல்ல, இது பக்கம் அந்த எல்டிபி அவங்க வர மாதிரி பண்ணிக்கலாம் சார். எல்டிபி அது ஒரு டேப் வந்துச்சுன்னா நமக்கு லேபிளா காட்டுச்சுன்னா கொஞ்சம் பெஸ்டா இருக்கும். என்ன பிரைஸ் மூவ் ஆகுதுன்றது தெரிஞ்சுக்கலாம். ஆமா, கரெக்ட்டுங்க. நான் ஒவ்வொரு தடவை ஸ்க்ரோல் பண்ணி பார்க்குறேன், இங்கே பார்த்தாவே கரெக்டாக இருக்கும். கீழே நம்ம எல்லாமே பார்த்துக்கலாம். என்ட்ரி எடுத்த உடனே அது எவ்வளவு மூவ் ஆயிருக்குன்றதை அங்கே வாட்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், கரெக்டுங்க சார். மார்னிங் ட்ரேட்ல வந்து ஆசிலேஷன் இருக்கும்போது பைசல் மாறி மாறி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? ஓகே, அதான் சார். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதே வந்து பார்த்தீங்கன்னா சார், நம்ம ஆஃப்டர் 9:16, அதாவது ஃபர்ஸ்ட் 1 மினிட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம லோடிங் சீக்வன்ஸை கொடுத்துட்றோம் சார். அதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸ்ட்ரா 1 மினிட் எடுத்துக்கு. அப்போ 9:17 அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சார். ஸ்டார்ட் ட்ரேடிங் வந்து 9:17 மேல 9:17 மேல. ஆமா, ஸ்டார்ட் பண்ணல 9:26 தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிச்சுங்க சார். ஓகே, பாருங்க. இப்போ இங்க இருக்கு இல்லைங்களா சார், ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் எடுத்துருக்கு. இப்போ அடுத்த ஒரு 10 மினிட்ஸ்ல நமக்கு அங்க ரிவர்சல் ஆச்சு, அந்த ட்ரேடும் எடுத்தது. அதுக்கப்புறம் இன்னொரு ரிவர்சல் ஆச்சு, அது அந்த ட்ரேடும் எடுத்தது. இப்போ ரீஎன்ட்ரி பண்ண இல்லைங்களா சார், அங்கிருந்து எடுத்து அதுவும் கட் ஆகுது. ஏன்னா காலையில மூமெண்ட் ரொம்ப ஸ்பீடா இருக்குங்க. அப்ப அங்க அந்த 3% நம்மளால குயிக்கா புக் பண்ணிடுறோம் சார். இப்போ நம்ம அதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம் சார். 9:45 மேல எடுக்கிறனாலும் அந்த டயத்துலயும் நம்ம எடுத்துக்கலாம்ல?
எடுக்கலாங்க சார். அதாவது நம்ம சப்போஸ் அந்த ஃபர்ஸ்ட் மொமெண்ட் அதை விட்டுட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னாங்க சார், என்னன்னா இன்ஸ்டன்டா போர்ஷன் எடுக்கும். பாருங்க இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ண இல்லைங்களா அது. இப்ப ஸ்டார்ட் பண்றப்ப இதோட பிரைஸ் என்ன பிரைஸ் இருந்தது நம்ம 267. ஆனா இதுவே காலையில வெறும் 130 ரூபா 120 தானே இருக்கு இல்லைங்களா சார். அப்ப அந்த பிரைஸும் கம்மியா இருக்கும். அப்ப அதுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது. நம்ம அங்க இருந்து மொமெண்டம் ஸ்டார்ட் பண்ணி நம்ம திரும்ப ட்ரேட் பண்றதுக்கும் டைம் இருக்கும் சார். இதை 1 மினிட்ல 3 மினிட்ஸ்ல வச்சா அந்த 3 மினிட்ஸ்க்கு ஒரு என்ட்ரி என்ன வருதோ அதானே சார் எடுக்கும். ஆமா இங்க என்ன டைம் செட் பண்றோமோ அதை எடுக்கும் சார். இப்போ 5 மினிட்ஸ் அப்படின்னாங்க 5 மினிட்ஸ் ட்ரேட் எடுக்குங்க. இதே மாதிரி 3 மினிட்ஸ்னா 3 மினிட்ஸ் இங்க என்ன டைம் ஃப்ரேம் செட் பண்றீங்களோ அந்த ட்ரேட் எடுத்துருக்கும். இப்போ 5 வச்சீங்கன்னா வைங்களேன் சார் 1 செகண்ட். சரி ஓகேங்க சார். இது நான் வந்து இங்க அல்கோ ஸ்டாப் பண்ணிக்கிறேங்க. சொல்லுங்க சார். 5 மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு கிராஸ் அதாவது புட் ஆப்ஷன் தான் இன்னைக்கு காலைல மூவ் ஆயிருக்குது. ஓகே சார். அந்த என்ட்ரி வந்து நம்ம 9:17க்கு நம்ம எடுத்தா 20 தான் ஸ்டார்ட் ஆகும். ஆமா கரெக்ட். 5 மினிட்ஸ்ன்றப்ப அப்ப அந்த என்ட்ரி எடுக்காது, நமக்கு புட் ஆப்ஷன் என்ட்ரி எடுத்துருக்காது. ஓகே இது கிராஸ் ஓவருக்கு இன்ஸ்டன்ட்டா எடுத்துருக்கும் சார். இது எம்எஸ்சி கம்பேரிஷன் பண்ணாதுங்க சார். அதான் சொல்லுங்க இது டைரக்டா எஸ்டிஆர்ல என்ன என்ட்ரி இருக்கோ அந்த என்ட்ரி தான் எடுத்துக்கும் சார். சார் நம்ம 5 மினிட்ஸ் ஸ்டார்ட் தான் வச்சிருக்கோம். நம்ம 9:17க்கு ஓப்பன் பண்ணாலுமே 9:20க்கு அப்புறம் வர சிக்னல் தானே எடுக்கும். அதாவது இது என்ன நான் அதான் சொல்லியிருந்தேன், இது வந்து இன்ஸ்டன்ட் சிக்னல் சார். இன்ஸ்டன்ட் சிக்னல்னா 9:17 ஆன் பண்ணீங்கன்னா 9:17க்கு என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்குங்க சார், அங்க வந்து புட் பை எடுத்துக்கும். மார்க்கெட் பிரைஸ்ல எடுத்துரும் சார். ஓகே அது அந்த கிராஸ் ஓவர்ல எக்ஸிட் ஆயிரும். வரப்ப அந்த கால் ஆப்ஷன் அந்த புட் ஆப்ஷன் கட் பண்ணிட்டு திரும்ப கால் ஆப்ஷனுக்கு மாறிக்கும் சார். அதாவது இங்க ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்போ இங்க புட் ஆப்ஷன் பை எடுத்துருக்கு இல்லைங்களா சார். அப்ப அந்த டார்கெட் வந்து 20% கொடுக்குறேன், 20% ரீச் ஆகல. அப்ப என்ன பண்ணுங்க சார், அடுத்த ரிவர்ஸ்ல வரப்ப அந்த பொசிஷன் அப்படியே எக்ஸிட் பண்ணிட்டுங்க அடுத்த கால் பொசிஷனுக்கு மாறிக்கும். அப்ப அங்க 20% டார்கெட் வந்திருக்கு இல்லைங்களா, அங்க பொசிஷன் எக்ஸிட் ஆயிரும் சார். அப்புறம் என்ட்ரி எடுக்காது. சப்போஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரில நமக்கு வந்து 20% போகல, சோ நம்ம மேனுவலா கட் பண்ணலாம், கட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ராஃபிட்ல இருந்தா கட் பண்ணிக்கலாங்க சார். ஏன்னா ஆல்கோவும் ஆன் பண்ணிட்டு நம்ம மேனுவலா எடுக்கலாமா? எடுக்க முடியாதுல்ல சார். அதுக்காக நம்ம இந்த பட்டனே கொடுத்துருக்கோம் சார். அல்கோ எடுக்கிற ஆர்டர் நம்ம தனியாக எடுத்துட்டு இருக்கோங்க. நீங்க பட்டன்ல எடுக்கக்கூடிய ஆர்டர் தனியாக எடுத்துக்கலாம் சார். இல்ல நம்ம ரெண்டுமே ஒரே ஸ்ட்ரைக் பேஸ் தானே. இப்போ சப்போஸ் நம்ம ஆல்கோல ஓடுதுன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் என்ட்ரி உங்களுக்கு எடுத்துச்சு அதே மாதிரி எடுத்துட்டு நான் அந்த டைம்லயும் நானும் மேனுவலா என்ட்ரி போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், நான் எடுக்கலாம். செல் கொடுத்தாலும் கால் செல் கொடுத்தாலும் ஏன் என்ட்ரி மட்டும் தான் கட் ஆகும், ஆல்கோல கட் ஆகாது. ஆமா கரெக்டாங்க சார். இது அல்கோல் இருக்கிறது மட்டும் தான் எடுத்துக்கோங்க சார். இது நம்ம எடுக்கக்கூடியது ஸ்பெசிஃபிக்கா நம்மளது தான் சார். தேங்க்ஸ் சார். ஓகே ரொம்ப ரொம்ப சிம்பிளான சாஃப்ட்வேர் தாங்க. நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து கரெக்டாக லோட் பண்ணிக்கங்க. இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஆஃப்டர் 9:15 என்ன சில கிளைண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து மந்த் அண்ட் எக்ஸ்பைரி இல்லைங்களா, அப்போ அவங்க வந்து டேட் கிடையாது மந்த் அண்டுக்கு. அப்போ டேட் போட்டு அவங்க வந்து உள்ள டைப் பண்ணல, உள்ள வரல சரிங்களா. அப்போ என்ன பண்ணுங்க, இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயத்த நம்மளே கரெக்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா. அது கரெக்ட் பண்ணிட்டு அப்புறம் நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் கீழே வந்து நீங்க அல்கோ ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னா இந்த மாதிரி நீங்க டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. ஆட்டோமேட்டிக் ஸ்டார்ட் பண்றதுக்கு ஜஸ்ட் ஸ்டார்ட் ட்ரேடிங் கொடுத்தீங்கன்னா போதும். வேற ஏதாவது டவுட் இருந்தா வாட்ஸ்அப் நம்பர் 98940 ஒரே ஒரு இது டபுள் கேட்கலாம். ஹலோ சொல்லுங்க சார். இப்போ நம்ம ஒரு இன்னைக்கு பாத்தீங்கன்னா 23,500ல ஓப்பன் ஆச்சு. ஸோ அதுக்கப்புறம் மூவ் ஆயிருச்சு, அது 23,600க்கு வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வரும்போது நம்ம ஸ்ட்ரைக் பிரைஸை மாத்திட்டு அங்கனுக்குள்ள என்ட்ரி கொடுத்து இது பண்ணிக்கலாமா? தாராளமா மாத்தலாம் சார். அது இப்போ நீங்க வந்து சப்போஸ் என்ட்ரி எடுத்துறீங்க சார், என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் க்ளோஸ் ஆயிருச்சு இல்லைங்களா சார். இப்போ என்ன பண்ணலாம், திரும்ப நீங்க ஸ்ட்ரைக் மாத்திட்டு திரும்ப நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஸ்பாட் பிரைஸ் மாறின உடனே நம்மளும் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி ரோல் ஓவர் பண்ணிக்கலாம். ஆமா ஓகே சார். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்போ ஸ்டார்ட் ட்ரேடிங் கொடுத்த உடனே அது கிராஸ் ஓவர்லாம் செக் பண்ணாம ஆட்டோமேட்டிக்கா அது ட்ரேடிங் எடுத்துருது. ஆமா கரெக்டுங்க சார். ஓகே அதுக்கப்புறம் ஆகுறது மட்டும் தான் கிராஸ் ஓவர்ல ஆட்டோமேட்டிக்கா எடுக்குங்களா? ஆமா கரெக்டுங்க சார். இப்போ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டன்ட் ஆர்டர் எடுக்குன்னு வச்சுக்கலாம் சார். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆஃப்டர் 9:30 நீங்க ஸ்டார்ட் பண்ணிடுறீங்க. அப்போ இன்ஸ்டன்டா ஃபர்ஸ்ட் என்ன சிக்னல் இருக்குங்க சார், நமக்கு வந்து புட் பை இருக்கு இல்லைங்களா சார். அப்போ புட் பை எடுத்தது அடுத்த கிராஸ் ஓவர் வரப்போ அந்த புட் ஆப்ஷனை கட் பண்ணிட்டுங்க ஆட்டோமேட்டிக்கா கால் ஆப்ஷனுக்கு மாறிக்குங்க சார். ஓகே இது வந்து இன்ஸ்டன்ட் சிக்னல் காட்டி, ஏன்னா இந்த அல்கோ வந்து இன்ஸ்டன்ட்டா நம்ம போன்ல இருந்தும் அடுத்து பிசில இருந்து அனலைஸ் பண்ணது இல்லைங்களா சார். அப்போ அதனால இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு என்ன பண்ணிருக்கோம்னா இன்ஸ்டன்ட்டா நம்ம ஆர்டர் எடுக்கிற மாதிரி என்ன ட்ரெண்ட் போயிட்டு இருக்கோ அதுக்கு அந்த பொசிஷன் அலைன் ஆயிக்கும் சார். அடுத்த ரிவர்சல் வந்து ரிவர்சல் அப்படியே சேஞ்ச் ஓவர் பண்ணி, ஏன்னா சில நேரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிராஸ் ஓவர் ஆயிருக்கு, சில நேரம் காலையில ஓப்பன் ஆன பொசிஷன் அப்படியே ஃபுல் டே வந்து ஒரே ட்ரெண்டா போயிருக்கும் இல்லைங்களா சார். அப்போ அந்த மாதிரி நேரத்துல நம்ம சப்போஸ் கிராஸ் ஓவர் வெயிட் பண்ணா பொசிஷன் எடுக்காது கரெக்ட்டுங்களா. அப்போ அந்த டேவே ஸ்கிப் ஆயிரும். அதுக்காக இப்போ என்ன இன்ஸ்டன்ட்டா வச்சிருக்கோம், இன்ஸ்டன்ட்டா பொசிஷன் எடுக்குதுங்க. அடுத்த கிராஸ் ஓவர்ல நமக்கு வந்து நம்ம அந்த பொசிஷன் ரிவர்சல் ஆயிக்குங்க. அடுத்த வெர்ஷன் வர்றப்ப இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் என்ன பண்ணலாம் சார், உங்களுக்கு வேணும்னா நீங்க இன்ஸ்டன்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கிராஸ் ஓவர் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் அடுத்த வெர்ஷன்ல வரும் சார். ஓகே ஒன் மோர் டவுட். அலைஸ் ப்ளூ வந்து நான் இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ணது இல்லை. இப்போ நான் ஆல்கோன்றதுனால அலைஸ் ப்ளூ யூஸ் பண்றேன். அது மொபைல்ல வந்து நிஃப்டி ஆப்ஷன் செயின் அது வராதுங்களா? ஒன்லி வெப்ல மட்டும் தான் வருங்களா? இருக்குங்க சார். அதுக்கு வந்து ஆப்ஷன் செயின் இருக்குங்க சார். ஜஸ்ட் நீங்க அது ஸ்பாட் ஓப்பன் பண்ணீங்க, இல்லைன்னா ஏதோ ஒரு கால் அண்ட் புட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாங்க சார், நமக்கு ஆர்டர் டெப்த்னு ஒன்று இருக்குது. அந்த டெப்த் ஓடனா லாஸ்ட் ஒரு செயின் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த செயினை செலக்ட் பண்ணா வரும். ஏன்னா சில ஆப்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டேரக்டா ஆப்ஷன் செயின் இருக்குங்க. பட் இதுல நம்ம அலைஸ்ல ஃபர்ஸ்ட் ஏதோ ஒரு கால் அண்ட் புட் ஆப்ஷன் லோட் பண்ணிட்டு நீங்க செலக்ட் பண்றீங்க ஓகேங்களா சார். அப்போ பைசல் பட்டன் வருது இல்லைங்களா சார், அதுக்கு மேலேயே ஆப்ஷன் செயின் இருக்குங்க சார்.
மொபைல்ல சொல்றீங்களா? எனக்கு மொபைல்ல ஒரு சார்ட் மட்டும் தான் காமிக்குது. ஓகே. நீங்க வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க சார். நான் உங்களுக்கு அந்த ஸ்கிரீன்ஷாட் உங்களுக்கு அனுப்பிச்சுக்கிறேங்க சார். சார் ரைட். ஓகே. எஸ் சார். தேங்க் யூ. எஸ் சார். தேங்க் யூ சார். ஹலோ சார். சார் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு லைனுமே எஸ்டிஆருக்கு மேலேயோ 2 லைனுமே எஸ்டிஆர் கீழேயோ இருந்தா என்னங்க சார் பண்ணணும்? அதான் இப்ப 2 லைனுமே எஸ்டிஆருக்கு மேல இருந்து அப்படின்னாங்க சார். அப்ப வந்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா ஹை வாலடைலா இருக்குன்னு அர்த்தம் சார். இது 2 லைனுமே 0 கீழ இருக்குதுன்னாங்க. அப்ப மார்க்கெட் சைட் வேஸ். அப்ப 2 பிரீமியம் கரைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா சார்? அதாவது என்ன அப்படின்னா சார் 2 லைன் மேல இருக்கிறப்போ மார்க்கெட் எந்த டைரக்ஷன் போகும் அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியல. ஓகே. அப்ப 2 சைடுமே பை பண்ணுவாங்க. இது எப்ப நடக்கும்னா நமக்கு ஏதோ ஒரு ஈவென்ட்ஸ் வருது இல்லீங்களா சார்? ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்பிஐ நியூஸ் வருது. இல்ல வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வர சமயத்துல அந்த மாதிரி வருங்க. இப்போ ஆல்கோ எப்படிங்க சார் அதுக்கு ரியாக்ட் ஆகும்? ஓகே. இது அல்கோங்கிறது நமக்கு இந்த கிராஸ் ஓவர்ல தான் பொசிஷன் எடுக்குது. எங்கேல நமக்கு இந்த கிராஸ் ஓவர் ஆகுது இல்லீங்களா சார்? அதாவது நம்ம கிராஸ் ஓவர் மீட் பண்ணி வருதோ அப்ப இந்த பொசிஷன் எடுக்கும் சார். என்ட்ரி கொடுத்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணிட்டு 917 ஸ்டார்ட் பண்ணிட்டு சரி. ஸோ ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் 10% கொடுத்துருக்கேன். பர்சன்டேஜ் 10% கொடுத்துருக்கேன்னா எவ்ரி டைம் வந்து அது என்ட்ரி உள்ளுறப்பயும் நான் 10% ரீச் ஆனா மட்டும்தான் அது கட் பண்ணிட்டு வரும் இல்லைங்களா? ஸோ எஸ் சார். 7% வந்திருக்கு இல்லைங்களா? 7% வந்த உடனே எகைன் திரும்ப புட்டு வருது. இப்போ கால் வாங்கி 7% போயிடுச்சு, 10% ரீச் ஆகல. அப்ப என்ன சார் நடக்கும் ஆக்சுவலா? அப்ப அந்த பொசிஷனை கட் பண்ணிட்டு திரும்ப புட் ஆப்ஷனுக்கு மாறிக்கும் சார். கட் பண்ணிடுனா அந்த ப்ராஃபிட் நமக்கு கிடைக்குமா இல்ல கிடைச்சிரும். அது நம்ம 7%ல தான் போயிட்டு இருக்கீங்களா சார். இன்ஸ்டன்ட்டா மார்க்கெட் ஆர்டர்ல அந்த பொசிஷனை கட் பண்ணிடுங்க. அப்புறம் ஆப்போசிட் புட் ஆப்ஷன்ல பை எடுத்துருவோம் சார். ஓகே சார். இப்போ நம்ம ஒரு வாட்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டோம்னா என்டையர் டே வந்து எப்பெல்லாம் நமக்கு அந்த பெர்சன்டேஜ் ரீச் ஆகுது இல்ல எப்பெல்லாம் கிராஷ் ஓவர் வருது அப்பெல்லாம் ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா? அவ்வளவுதான். கரெக்ட்டுங்க சார். ஓகே. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் சார். ஓகேங்களா? வேற ஏதாவது டவுட் இருந்தா கேட்கலாம். இல்ல உங்களுக்கு மீண்டும் மற்ற விஷயம் சந்திக்கலாம். சார் ஹலோ ஒண்ணுது. இப்ப நம்ம டார்கெட் ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். அந்த டார்கெட் ரீச் ஆகாம இப்ப சார் கேட்ட மாதிரி ரீச் ஆகாம ஒரு 7%ல போயிட்டு திருப்பி கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுது 10%ல. ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன உடனே அடுத்து புட் ஆப்ஷன் பை பண்ணிருப்பான் சார் அது. இல்ல அப்படி கிடையாது. இங்க வந்து கிராஸ் ஓவர் ஆகணும் சார். இப்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கு அப்புறம் கூட இந்த மாதிரி கிராஸ் ஓவர் நடக்கலைன்னு என்ன ஆகும் சார்? அப்போ பொசிஷன் திரும்ப எடுக்காதுங்க. நம்ம கிராஸ் ஓவர் நடந்தா தான் பொசிஷன் எடுக்கும் சார். 0க்கு மேல அந்த கிராஸ் ஓவர் நடந்தா தான் நடக்கணும். ஆமா கரெக்ட். இப்படி நமக்கு இந்த மாதிரி கிராஸ் ஓவர் நடக்கணும் சார். இந்த கிராஸ் ஓவர் நடந்தா தான் ஃப்ரெஷ் பொசிஷன் எடுக்கும். இல்லைன்னா அது ஸ்டாப் லாஸ் மட்டும் தான் ஹிட் பண்ணி வெளியே வந்திருக்கும் சார். டார்கெட் கொடுத்தா ஸ்டாப் லாஸ் மட்டும் ஹிட் ஆயிருக்கும் 10%ல. ஹிட் ஆயிருக்கும். ஆமா கரெக்ட்டுங்க சார். அடுத்தது கிராஸ் ஓவர் ஆனா மட்டும் தான் பையோ செல்லோ எடுத்துக்கிடும். ஆமா கரெக்ட்டுங்க சார். ஓகே 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 சார். தேங்க்ஸ் சார். பையிங் ஒரு பட்டன் செல்லிங் நாங்க வந்து பையர்ஸ்னால பையிங் கிளிக் பண்ணிட்டா எது பையிங் வருதோ அந்த டைம்ல பை ஆகிற மாதிரி சார். ஓகே. அந்த பட்டன் இங்க ஏற்கனவே இருக்குங்க சார். இங்க இருக்கு. இது வந்து கால் பை அடுத்து கால் செல். புட் பை புட் செல் இருக்குங்க சார். இங்க நீங்க பிரஸ் பண்ணாவே இன்ஸ்டன்ட்டா விழுகும் சார். இல்ல அது இல்லைங்க சார். அல்கோல சொல்றேன் சார். அல்கோ சரி சரிங்க சார். அல்கோல என்ன கேக்குறீங்க சார்? அல்கோல சார் நாங்க வந்து பையர்ஸ் இப்போ ஆப்ஷன் பையர்ஸ். சரிங்க. ஓகேங்க சார். ஓகே ஓகே புரியுது. அதாவது இங்க வந்து நீங்க வந்து இங்க ஒரு மேனுவலா ஒரு பட்டன் கேக்குறீங்க. இந்த பட்டன் பிரஸ் பண்ணா அல்கோ ஆர்டர் எடுத்துட்டு அந்த டார்கெட் ஸ்டாப் லாஸ் மெயின்டைன் பண்ற மாதிரி சொல்றீங்க. அப்படிதானங்க சார்? என்ன சொல்றாருன்னா, அதாவது இதுலயே வந்து நம்ம பையர்ஸ் தான் எல்லாருமே, செல்லிங் யாரும் பண்ணல. சோ அதனால ஒன்லி பை மட்டும் எடுக்கிற மாதிரி ஆப்ஷன் கேக்குறாரு அவரு. பட்டன். ஓகே. இப்போ அது பை தான் எடுத்துட்டு இருக்கோம் சார். அதான் இது பை மட்டும் தான். இது ஒன்லி பைக் மட்டும் தான். இது சார் கேக்குறது வந்து அதான் நினைக்கிறேன். நான் ஒரு ஒன்லி பை மட்டும் நம்ம எல்லாரும் பையர்ஸ் தான். பைக்குரிய பட்டன்ஸ் மட்டும் அங்க வச்சா இன்ஸ்டன்ட்டா பை பண்ணிக்கலாம்ல. செல்லிங் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி அவரு இது பண்றாரு. ஓகே. அதாவது என்ன அப்படின்னா சார், இப்ப நம்மளதுல செல்லர்ஸும் இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க சார். இப்ப என்னன்னா இந்த பட்டன்ஸ் வந்து நம்ம 2 பேரும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப இந்த இடத்துல பை இருக்கு இல்லைங்களா சார்? இந்த கால் பை பண்ணீங்கன்னா காலும் பை எடுக்கும். அடுத்து வந்து செல் பண்ணி பை பண்றது. இதுல கூட 2 பேருமே யூஸ் பண்ண முடியும். சரிங்களா சார்? இப்ப ஆனா இந்த அல்கோ ஸ்பெசிஃபிக்கா நம்ம வந்து பைக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கோம் சார். இருக்க அல்கோ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையர் யூஸ் பண்ணிக்கலாம் சார். சார் இப்ப இனிஷியலா வந்து ட்ரேடிங் செட்டிங்ல வந்து டார்கெட் 10% ஸ்டாப் லாஸ் 10% மட்டும் போட்டு நம்ம ட்ரேட் பண்ணி பாத்துக்கலாமா? பாத்துக்கலாம் சார். நீங்க ஸ்கேல்பர் மாதிரி இருந்தா 3% போய்க்கலாங்க சார். பாருங்க 3% ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த 3 to 5 நம்ம என்ன பிரைஸ்ல எடுக்கிறோமோ அதுக்கு 3% தான் வரும். 3 எடுத்தோம்னா 9 பாயிண்ட் வரும். ஆமா கரெக்ட்டுங்க சார். இத இன்கிரீஸ் பண்ணும்போது ஜஸ்ட் 10% கொடுத்தீங்க. 10% ஸ்டாப் லாஸ் 10% டார்கெட். இப்படி கொடுத்துக்கலாம். அப்படி பண்ணும்போது நமக்கு 3% ஸ்டாப் லாஸ்னா டக்குன்னு அடிச்சிரும்ல சார்? செக் பண்ணி பார்த்தால அந்த 3% ஒர்க் ஆகுதுங்க சார். அது நம்ம அந்த கிராஸ் ஓவர்ல கரெக்ட்டா மூவ்மெண்ட் ஆகுதுங்க. இது வந்து நம்ம ஃபியூச்சர்ல இத விட நீங்க இன்கிரீஸ் பண்ணி நீங்க வச்சுக்கலாம். இதுல 10% வச்சீங்கன்னா என்ன ஆகும்னா எப்ப கிராஸ் ஆகுதோ அங்க இருந்து 10% வர்றப்ப தான் எக்ஸிட் பண்ணும். சரிங்களா சார்? இல்ல இன்ஸ்டன்ட்டா வந்து ஸ்கேல்பிங்க்கு 3 to 5 பாயிண்ட் எடுக்கிறவங்களுக்கு பெட்டர். ஓகே. ஸ்டாப் லாஸும் வந்து 3 பாயிண்ட்ஸ் ஈஸியா மூவ் ஆகுற ஒரு ஸ்ட்ரைக்ல வந்து அடிக்கலாம்ல. ஒரே ஸ்டாப் ஆகுறப்ப அந்த மாதிரி மூவ்மெண்ட் ஆகாது இல்லீங்களா? கரெக்ட். ஸ்டாப் லாஸ் அது வந்து அவ்வளவு சீக்கிரம் வராது. 3%க்கு வராதுங்க. அது உங்க கன்சர்ன் புரியுது. அப்ப நீங்க ஸ்டாப் லாஸ் இன்கிரீஸ் பண்ணிக்கலாம். என்ன வச்சுக்கலாம்? இப்ப டார்கெட் நீங்க 3% வச்சுட்டுங்க. நீங்க ஸ்டாப் லாஸ் இன்கிரீஸ் பண்றதால பண்ணிக்கலாங்க சார். ஓகே ஓகே. அப்படி பண்ணிக்கலாம். ஓகே. எஸ் எஸ். ஓகே வேற ஹலோ ஆர்ஆர் செட்டப்னு நேத்து ஒரு கூகுள் ஷீட் பத்தி சொல்லியிருந்தீங்க. பட் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா சார்?
ஓகே. அது வந்து நம்ம டீட்டெயிலா நம்ம அடுத்த செஷன்ல உங்களுக்கு சொல்ல போறோங்க சார். அதுங்க உங்களுக்கு வந்து இதோட கிளீனா சொல்றாங்க. இப்போ இந்த அல்கோல ஏதாவது டவுட்ஸ் நம்ம கேட்கலாங்க சார். ஓகே சார். இதோட ரிவ்யூஸ் அண்ட் ஒப்பீனியன் நீங்க வந்து நம்ம டெலிகிராம் சேனல்ல சொல்லலாம். இதை விட உங்களுக்கு எப்படி நம்ம எடுத்துட்டு போலாம், பெட்டரா எடுத்துட்டு போலாம். இதோட உங்களுக்கு ஏதாவது ஆப்ஷன் தேவைப்பட்டது அப்படின்னாலும் நீங்க நம்ம சேனல்ல நீங்க போஸ்ட் பண்ணுங்க. ஜஸ்ட் உங்களுக்கு என்ன ரிப்ளை பண்றேன். சரிங்களா? ஓகே. அனைவருக்கும் நன்றி. மீண்டும் மற்றொரு செஷன்ல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் சார். ஓகே சார். தேங்க்யூ.